ஷார்ட்ஸ் சேனல் மானிட்டைஸுங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லாமல் மாதம் 1,00,000 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கலாம். ஆமாங்க, அதுவும் யூடியூப் ஆட் ரெவென்யூ வர அந்த மானிட்டைசேஷனுங்கிற விஷயம் இல்லாமலே ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி, அது என்ன செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபீஷியல் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக யூடியூப்பில் நம்ம சம்பாதிக்கிற ஒரு சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா யூடியூப் ஆட் ரெவென்யூ தாங்க. அந்த விளம்பரத்தின் மூலிமா நமக்கு வருமானம் வரும். இதை வீடியோஸ் மட்டும் போடுற சேனல்ஸ் ஒரு வழியாக மானிட்டைஸ் பண்ணி கொஞ்சம் ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க நினச்ச அளவுக்கு ஒரு நல்ல ரெவென்யூவை அவங்க வீடியோஸ் போடுற கிரியேட்டர்ஸ் ஏர்ன் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அதுவும் ஈஸி இல்லை. அதுக்கும் வீடியோஸ் போடுற கிரியேட்டர்ஸும் நிறைய கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதை விட அதிக கஷ்டப்பட்டாலும் ஷார்ட்ஸ் சேனல் ரன் பண்ணுறவங்களால மானிட்டைஸ் கூட பண்ண முடியாது. அதுதான் இப்போ இருக்கிற ஒரு நிலவரம். அப்படி இருக்கிறவங்க யூடியூப் ஆட் ரெவென்யூவையே நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது 2 விஷயங்கள். அந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் யூடியூப் ஷார்ட்ஸ் வழியாக ஒரு நல்ல ரெவென்யூ சம்பாதிக்கலாம். அதுதான் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது, இன்னொன்று சர்வீஸ் சேல் பண்ணுறது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் ஒரு பொருளை ஷார்ட்ஸ் வழியாக விற்கணும், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திறமையை ஷார்ட்ஸ் வழியாக விற்கணும். அது மூலிமா நீங்கள் கிளைண்ட்ஸை பிடிச்சி ஒரு ரெவென்யூவை ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? என்னப்பா எங்ககிட்டலாம் அந்தளவுக்கு காசு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சர்வீஸ் பேஸில் பண்ணலாம். ப்ராடக்ட் சேல் பண்ணுறது அப்படின்னா என்னத்தை நம்ம சேல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஊரில் ஒரு நல்ல சீப்பஸ்டான ஒரு நல்ல பொருள் இருக்கும். அது டாயாக இருக்கலாம், உணவுப் பொருளாக இருக்கலாம், சத்து மாவு ஐட்டமாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். அதை உங்கள் ஊரில் கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சு ஷார்ட்ஸில் ஷவுட் அவுட் பண்ணி அதை விற்கணும். அது மூலிமா கொஞ்சம் லாபம் வச்சு விற்கிறப்பயே நீங்கள் ஒரு நல்ல ரெவென்யூவை பார்க்கலாம். இல்லை நான் சர்வீஸ் பேஸில் ஒரு பிஸ்னஸ்னால் உங்கள்கிட்ட பெருசாக வாங்குகிற அளவுக்கு காசு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு எடிட்டிங் நாலேஜ் தெரியலாம், அல்லது கோடிங் தெரியலாம், தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறது தெரியலாம். இந்த இடத்துல தம்ப்நெயில்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் பெய்டு தம்ப்நெயில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது யூடியூப்பில் உங்கள் வீடியோஸுக்கு தேவையான தம்ப்நெயிலை பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயிலுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ வாங்க இப்போ திரும்ப கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் பேஸில் ஷார்ட்ஸில் கொடுக்கலாம். ஏன் இதை வீடியோஸில் கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் வீடியோஸிலும் கொடுக்கலாம். ஆனால் வீடியோஸ்க்கு ஒரு 2000 வியூஸ் கிடைக்கணுன்னாலே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஷார்ட்ஸ் சேனல் வச்சுருக்கிறவங்க ஷார்ட்ஸ் வீடியோஸெல்லாம் ஒரு 2000லேருந்து 5000 வியூஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ 5000 நபர்களை உங்கள் வீடியோவை பார்க்க வச்சிட்றீங்க. அப்போ அந்த 5000 நபர்கள்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும் போது, ஒரு பொருளை விற்கிறவங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்வீஸை அவங்களுக்கு பண்ணுறீங்களோ, அதை நீங்கள் 5000 பேர்த்துக்கிட்ட சொல்லிடலாம். அது மூலிமா உங்களுக்கு ஒரு 5000 பேர்த்தில் ஒரு 5 பேர் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மூலிமா கிடைச்சாங்கன்னா கூட நீங்கள் யூடியூப் ஆட் ரெவென்யூவை விட நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். இதை ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு சத்து மாவு விற்கிறவங்க இந்த ஷார்ட்ஸ் சேனல் ரன் பண்ணி ஷார்ட்ஸில் மினி விளாக் மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி சத்து மாவு நாங்கள் விற்கிறோம் அப்படிங்கிறத ஷவுட் அவுட் பண்ணியே ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 ஆர்டர்ஸை பிடிச்சிட்றாங்க. அவங்க ஷார்ட்ஸ் சேனல் மூலிமா நல்லாவே ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்துருச்சு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் 10 வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 to 4 வீடியோ அவங்க ஒரு பொருளை விற்கிறதே ஒரு வீடியோவாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இது யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் வரும். அது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான்லாம் ஷார்ட்ஸில் எங்கப்பா
நான்லாம் சொன்னால் வாம்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் நேரில் போய் ஒருத்தங்கிட்ட பேசுனா கூட உங்கள் மேலே நம்பிக்கை வராது. அதே ஷார்ட்ஸ் வீடியோ மூலிமா போனீங்கன்னா ரொம்ப வியந்து வாம்பாங்க. அது என்ன மென்டாலிட்டின்னு தெரில. ஆனால் நேரில் போய் ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஷார்ட்ஸில் அதே ப்ராடக்டை விற்கிறப்போ ஈஸியாக வாங்குவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் இதில் முக்கியம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுடைய ப்ராடக்ட்டோ உங்களுடைய சர்வீஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரெகுலராக உங்ககிட்ட அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது மூலிமா உங்களுக்கு ரெகுலர் கிளைண்ட்ஸ் கிடைக்கும். சப்போஸ் ஒரு 10 ரெகுலர் கிளைண்ட்ஸ் கிடைச்சிட்டாலே போதும். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவே போட தேவையில்ல. அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை கொடுத்தே ஒரு நல்ல ஏர்ன் பண்ணலாம். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஷார்ட்ஸ் சேனல் ரன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன் ஷார்ட்ஸ் சேனல் வச்சுருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணணுன்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்களுக்கு தான் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு 4000 வியூஸ் 5000 வியூஸ் போகும். நீங்கள் யூடியூப் ஆட் ரெவன்யூ எடுக்கணும்னா ஒரு மினிமம் உங்களுடைய எல்லா வீடியோவும் ஒரு 1.5 லட்சம் வியூஸாவது போகணும். அப்போ தான் மானிட்டைஸ் ஆகும். யூடியூப்பில் ஆட் ரெவன்யூ ஷார்ட்ஸுக்கு வரும். ஆனால் அதுக்கு கம்மியாக தான் நிறைய பேர்த்துக்கு இப்போ போய்கிட்டு இருக்குது. ஒரு 1000 2000 தான் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வியூஸ் போகிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஏர்ன் பண்ணலாம். இந்த தகவல் உண்மையாலுமே நல்ல தகவல். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.